ஹை ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது குரூப் 2A ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் பார்ட் 3 வீடியோ. ஓகேங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். குரூப் 2 ரிசல்ட்டு எப்போது வரும்? மார்க் எதிர்பார்க்கலாமா சார் 24 டேட்டுக்குள்ளே அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. சேம் டவுட் சொல்லிட்டு 2 பேர் கேட்டிருக்கீங்க. ஓகேவா? ஒரே விஷயம் தாங்க, இப்போ இருக்க நிலைமைக்கு 5 மார்ச் வரையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. என்னென்னா, ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எதுக்கு தெரியுமா? இப்போ நிறைய பேர் யூஜி சர்டிஃபிகேட் ப்ராப்ளம், ரெஜிஸ்டர்ட் வீடியோ சர்டிஃபிகேட் ப்ராப்ளம், இதுமாதிரி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூஸ் இருக்குது. பிஎஸ்டிஎம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சில ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க எஸ்ன்ட்டு, ஆனால் உண்மையுமே அந்த ப்ரிஃபரன்ஸ் குவாலிஃபிகேஷன் இருக்காது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன இப்போ என்கிட்ட பிகாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ப்ரிஃபரன்ஷியல், ஆனால் என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை. இப்போ சர்டிஃபிகேட்லாம் என்ன ஆகும்? பிகாமுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு 100வது ரேங்கில் இருக்கீங்க. ஓகேங்களா? ஆனால் பிகாம் வச்சாக்க நீங்கள் 50வது ரேங்க் போகிறீங்க. இப்போ எஸ்ன்னு கொடுத்துட்டீங்க. அப்போ நீங்கள் பிகாம் இருக்குன்னு சொன்னதால உங்கள் 50வது ரேங்க்குன்னு போட்டிருப்பாங்க. இப்போ சர்டிஃபிகேட் செக் பண்ணி சர்டிஃபிகேட் இல்லைன்னா என்ன ஆகுனா 50வது ரேங்க் கிடையாது, நீ 100வது ரேங்க் சொல்லிட்டு திரும்ப 100வது ரேங்க் காமிச்சிடுவாங்க. அப்போ ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிகிறது வரைக்குமே உங்களுக்கு வந்து நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. ப்ராக்டிக்கலாக அதான் பாசிபிலிட்டி. நல்லா புரியுதுங்களா? இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எதுக்கு ஃபில்டர் பண்ணுறாங்க? அதாவது யாராச்சும் ராங்காக கொடுத்துட்டாங்க, ப்ரூஃப் வைக்கலாம், அவங்கள ரிமூவ் பண்ணணும். அதை வச்சு ரேங்க் மாறும். இப்போ பிஎஸ்டிஎம் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க, ஆனால் இல்லை, என்ன பண்ணுவீங்க? இருக்குன்னு சொன்னதுக்காக நீங்கள் அப்புறம் செக் பண்ணாமல் இப்போ இன்றைக்கி உங்கள் ரேங்க் கொடுத்துட்டா சரியாயிடுமா? தப்பாயிடும்ல. மார்க்கு கோட்டாலாம் இருக்குன்றதால தான் இந்த வெரிஃபிகேஷன் வைக்கிறாங்க. 5ஆந்தேதி நைட்டு 12 மணி வரைக்குமே உங்களுக்கு அந்த இது இருக்குது. ரைட்டா? 11:59 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து மாற்றலாம். மேபி 6ஆந்தேதி, 7ஆந்தேதி, 8ஆந்தேதி, 9ஆந்தேதி, 10ஆந்தேதி, 1 to 5 டேஸில், அதாவது 6ஆந்தேதி 10ஆந்தேதியில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? ஆனால் அது வரையும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இதுதான் ப்ராக்டிக்கல். ஓகேங்களா? சார், என்னோடய பிஎஸ்டிஎம் டியூரேஷன் கரெக்டாக இல்லைன்னு வந்திருக்கு. 2017-19 யூஜி டிகிரி பிஎஸ்டிஎம் இருக்குது. கரெக்ட் டியூரேஷன்னா 2020 நியூவாக வாங்கி அப்லோட் பண்ணலாமா சார்? ஆக்சுவலாக சர்டிஃபிகேட் வாங்கும்போதே தப்பு பண்ணாமல் வந்திருக்கணும். எக்ஸாம் முன்னாடி எப்படி இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு அது ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஓகே, கரெக்டாக வாங்கி சீக்கிரம் அப்லோட் பண்ண பாருங்கள். இ-சேவை சென்டரில் போய் கேட்டு பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு தடவை மெயில் போட்டுருங்க. ஓகேவா? அடுத்தது, சப்கேஷ் தப்பாக போட்டு அப்ளை பண்ணிட்டேன் சார், இப்போ என்ன பண்ணுறது? கண்டிப்பாக டிட் யூ ரிசீவ் ரெக்டிஃபிகேஷன் மெசேஜ் ஃப்ரம் டிஎன்பிஎஸ்சி? எஸ். ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப அந்த உள்ளே போய்ட்டு ஓடியில் போய் மாற்ற முடியும். போய் மாற்றுங்க. இப்போ சில பேர் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரிக்கு சிலது அப்லோட் பண்ணுற ஆப்ஷனே இல்லை. இ-சேவையில் போய் கேட்டால் இல்லைங்க நீங்களே தான் பண்ணுன்னு சொல்லிருந்தாங்க. அப்புறம் பார்த்தா ஓடியில் போய் பார்த்தா டாக்குமெண்ட்ஸில் போனால் அப்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்திருக்கு. அந்த கன்ஃபார்ம் ஸ்டேட்டஸ் இருக்குங்களா, அந்த ஸ்டேட்டஸில், கரண்ட் ஸ்டேட்டஸில் அதேமாதிரி உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் மாற்ற பாருங்கள். ஓகேங்களா? ஹலோ சார், நான் எஸ்எஸ்எல்சி ஐசிஎஸ்சி போர்டில் படித்தேன். அதில் மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸு போட மாட்டாங்க. பட் அப்ளிகேஷனில் டேட் கேட்குறப்ப மார்க் ஷீட்டில் இருந்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஜஸ்ட் மந்த் இருந்துச்சு. அதை கொடுத்து டேட்டு தெரியாதனால நானே ஒரு டேட்டை போட்டுட்டேன்றீங்க. இப்போ எனக்கு ரீஅப்லோட் எஸ்எஸ்எல் மார்க் ஷீட் ஒரிஜினல்னு கேட்டிருக்காங்க. பட் ஐசிஎஸ்சி போர்ட் டசன்ட் ஹேவ் தட். வாட் ஷுட் ஐ டூ? கைண்ட்லி கிளாரிஃபை. ஓகேங்க. நம்ம நிறைய பேருக்கு அந்த மந்த் இயர் மட்டும்தான் இருக்கும், புரியுது. ஆனால் உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் தானே, நீங்கள் அதை போடுங்க. அதுமாரி வேறு ஏதாச்சும் ரிசல்ட் வந்ததுக்கான அந்த டேட் ப்ரூஃப் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா? ஃபைனலாக அது முடிஞ்சிருக்கும்ல. கரெக்டாக என்றைக்கு உங்கள் கையில் கொடுத்தாங்கன்றத வச்சு ஞாபகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட் நீங்கள் போடலாம். அப்படி இல்லை நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னா அந்த ஸ்கூலில் ஒரு ரெக்கார்டு மாரி வச்சும் இருக்கும். அக்னாலஜ்மெண்ட் வச்சும் வாங்கி இந்த டேட்டில் தான் இங்கே வந்துச்சுன்ற மாரி ப்ரூஃப் மாரி நீங்கள் வைக்கலாம். சைன் போட்டது கீழே வச்ச டேட்டு சைனில் வச்சு போட்டிருப்பாங்க, டேட்டோட அது மாரி இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா? அப்படி இல்லைனா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கால் பண்ணி ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது கீழே 2 கமெண்ட் வந்திருக்கு. ஓகே. மேக்ஸிமம் இதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? மந்த் இயர் இருக்குது, டேட் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று போட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சர்டிஃபிகேட் திரும்ப அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னா அந்த ஸ்கூலில் போய் கேட்குறது பெட்டர். இல்லை நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்றைக்கு ரிலீஸ் ஆச்சு, அந்த டேட் வச்சு போட்டிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணிங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும். சார், ப்ளீஸ் ரிப்ளை ஃபார் திஸ் சார். ஐ ஹேவ் ரிசீவ்ட் மெயில் ஃபார் சிவி பட் இன் சைட் யுவர் ரெஜிஸ்டர் நம்பர் இஸ் நாட் அவைலபிள் வந்துடுது. when enter my register is there any problem சார்? அதாவது நாட் அவைலபிள் மாதிரி வந்துச்சுனாக்கா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? அதாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உண்டு, எல்லாருக்குமே மெயில் வந்திருக்கும், மெசேஜ் வந்திருக்கும். நீங்கள் போய் பார்த்து உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டிங்கன்னா நாட் அவைலபிள் வருது, ரெஜிஸ்டர் நம்பர் வரலைனாக்கா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால் பிரச்சனை கிடையாது, ரிலாக்ஸாக இருங்க. சார், இ-சேவை சென்டரில் தான் ரெக்டிஃபைட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுமா, இல்லை நாம் டிஎன்பிஎஸ்சி ப்ரொஃபைல்
ரெக்டிஃபைடு அதாவது ஓடிஆரில் போய் பண்ணோம்னா இதில் ஓடிஆரில் பண்ண முடியுதுங்க. ஓகேங்களா? சில பேருக்கு உடனே ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் லேட்டாக கூட ஓப்பன் ஆகுது. இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலையில் ஓப்பன் ஆகிடுச்சு, சில பேருக்கு இப்போ மதியம் தான் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் ஓப்பன் ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள். சேவாவில் பண்ண முடியல. குரூப் ஏ செலக்டாக இருக்க எல்லாருக்கும் மெயில் வந்திருக்கா சார்? எனக்கு மெயில் வரல, ப்ளீஸ் கிளாரிஃபை. அப்படி கிடையாதுங்க. ரீச்டு ஜோன் சொல்லிட்டு ஆல்ரெடி வந்திருக்கும்ல, அவங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கும். ஓகேங்களா? ரீச்டு ஜோனில் நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டிங்கனால பிரச்சனை கிடையாது. ஓகேவா? Sir, I have recently mailed to re-upload SLC and HSC certificates in original. I missed my SLC, HSC. After applying, I got the duplicate certificate from same. I uploaded the duplicate certificate which is sealed as duplicate. Now what to do, sir? நீங்கள் வந்து வேறு வழியே இல்லை. நீங்கள் வந்துட்டு டிஎன்பிசி கால் பண்ணி இந்தமாரி ஆடுக்கு என்ன பண்ணுறோம் ஒரு கிளாரிஃபை கேட்டுக்கிட்டு டிஎன்பிசிக்கு மெயிலும் போட்டுருங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் டூப்ளிகேட் வாங்கி வச்சுருக்கீங்க. ஆனால் அதான் ஆக்சுவல் இது, ரைட்டுங்களா? எப்படியும் அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ப்ராப்ளம் வராது, கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஜெராக்ஸ் இருந்தாலும் அதானே மேட்ரு, டூப்ளிகேட்டுன்னு அதே தானே. ஓகேங்களா? சார், பிஜி எம்பிஏ ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதில் ஸ்பெஷலைசேஷனோட ரீஅப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்பெஷலைசேஷனுக்கு ஹெச்ஓடி மேம் லெட்டர் கொடுக்குறாங்க. இஸ் திஸ் இனஃப்? ஓகே ஓகே, அதையும் சேர்த்து அப்லோட் பண்ணுங்கள். ஆனால் அது டிஎம்பி சொல்கிறது கேட்கணும் நீங்கள். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பிஜி எம்பிஏ கேஸ் போட்டிருப்பீங்க. பட் இருந்தாலும் இப்படி கேட்குறாங்கன்னா நீங்கள் இதான் நான் படிச்சிருக்கேன், இந்த ஸ்பெஷலைசேஷன் போடுங்க, தப்பு கிடையாது. பிஎஸ்என் சர்டிஃபை யூஜி டிகிரி 1 அண்ட் பிஜி டிகிரி அப்டைன்டு வித் கம்ப்யூட்டர் 13 இன்னும் வருது சார். ஸோ நியூ பிஎஸ்டி வாங்கணும், அதான் புதுசு வாங்கணும் தாங்க சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நிறைய பேருக்கு இதே பிரச்சனை தான். நீங்கள் போனீங்கன்னா 3 to 7 daysலேயே கிடச்சிடும், கவலைப்படாதீங்க. சீக்கிரம் போய் வாங்கிடுங்க, எல்லோரும் சீக்கிரம் கூட கிடைக்கும். ஹாய் சார், எனக்கு குரூப் 2 டாப் 483 செலக்ட் ஆகிட்டேன் சார். மறுபடியும் லிஸ்ட்டு விட்டாங்க டாப் 327, அதில் நான் வரல சார். ஸோ நான் இன்டர்வியூவில் வரும்னு சொன்னாங்க. இப்போ எனக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்களா சார்? ஆமாங்க, கண்டிப்பாக நடக்குங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களா? அதாவது குரூப் 2வில் ஃபெயில் ஆனவங்க யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே குரூப் 3ல் ரேங்க் லிஸ்ட்டில் வந்துடுவீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருக்குன்னா ரீச் ரிசல்ட் நாட் ரிசல்ட்டு மெசேஜ் வரும். அப்படி வரலன்னா பிரச்சனை கிடையாது, நீங்கள் இப்போ ரிலாக்ஸ்டாக இருங்க. சரியா? ஓகே, இதேமாரி உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க. நான் அதேமாரி பார்த்து உங்களுக்கு ரிப்ளை வீடியோ மாரி போட்டுறேன், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா? பை ஃப்ரம் டெக், ஆல் தி பெஸ்ட்.